ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயநாட்டனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுக்கு எப்படியாச்சும் பணத்தை புரட்டி கொடுத்துடணும் அப்படின்னு மொத்த ஃபேமிலியும் பேங்க்குக்கு போனாங்க. ஆனால் இன்னும் நடேசன் பேரில் ப்ராப்பர்ட்டி வந்து சரியான ஃபார்மாலிட்டிஸ் முடித்து அவங்களுடைய பேருக்கு மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்புறாங்க. பேசாமல் எங்கேயாச்சும் ஆளுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது பல்லவன் வந்து அவர் பண்ண தப்பால் இன்னமும் யாரும் அவர்கிட்ட பேசுறது கிடையாது. நிலா மட்டும்தான் பேசுகிறாங்க. பாண்டியும் ஒரு வழியாக கொஞ்சம் சமாதானமாகி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோழனும் சேரனும் பேசாமலே இருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்கிட்ட பேசினா அப்படின்னு போய் நின்றுட்டுருக்கோம். அப்படியே அமைதியாக வெளியில் போயிடுறாரு. சோழன் வந்து சேரனும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து விடுடா பல்லவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா, நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ நான் வெளியில் வர மாட்டேன், என்னை லாட்ஜ்லேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நிறைய ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்தாங்க, பேப்பர் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இன்னும் எல்லாரும் கேட்பாங்க, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவா அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, அப்போவே எல்லாத்தையும் பேசிடுச்சு, வெளியிலலாம் எதுவும் விட வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்படிலாம் நியூஸ் பேப்பரில் உன் பேரெல்லாம் வந்திருக்காது, அப்படி வந்திருந்தா ஏன் நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வருதுல்ல, தெரியாமல இருந்திருக்கும், அங்கிள் டெய்லியும் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூப்பிடுறாங்க. அப்போது நிலா இரு நான் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே அண்ணே நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நிலா திடீர்னு சோழனை கூட்டிகிட்டு போப்பா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே பல்லவன் வீட்டில் தனியாக இருக்கான், நானும் அவனையும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறோம், அவனுக்கும் ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், நீங்கள் யாரும் பேசலன்ற வருத்தத்தில் அவன் உள்ளே இருந்து ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே பாருங்கண்ணே சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லை, குக்கர் இல்லை, சாதம் வடிக்கும் போது நீங்கள்லாம் எப்படி தான் செய்றீங்களோ ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, இன்னைக்கு சாதம் வடிக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நல்ல வேலை பாண்டி வீட்டில் இருந்ததுனால அவர் வந்து ஹெல்ப் பண்ணார், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அதனால தான் இதை பாருங்க இந்த கொண்டாவை பாருங்க, உங்க பாட்டி யூஸ் பண்ணதோ என்னவோ இது இப்படி இருக்கு, இதை போய் மாத்திட்டு நல்ல புது பாத்திரமா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குப்பா நிலா தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தோ இந்த டப்பா பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இப்போ திரும்பவும் போயிட்டு நீ எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற, தேவையில்லாத செலவு வேண்டாப்பா, நீயே இப்போ வேலை இல்லாம வீட்டில் இருக்க, உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கும், நல்லா இன்டர்வியூக்கெல்லாம் போகணும், அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படல, நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன நான் வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் போய் எதுக்கு செலவு பண்ணிட்டு என்கிட்டே காசு இருக்காதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும், என்ன பண்ணிடலாம் நீ பொசுக்குன்னு எப்படி கேட்டுட்ட, அந்த எண்ணத்துலலாம் நான் கேட்கலப்பா, இல்லை எதுக்கு தேவையில்லாத செலவு நான் பார்த்துக்கிறப்பா, இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா நானும் பல்லவனுமே போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படி சொல்கிறீங்களா, சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரின் உள்ளே கொஞ்சம் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் எதுக்குண்ணா இது என்கிட்ட இருக்குண்ணே அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நிலா பொருளெல்லாம் கொண்டாலாம் பாத்திரம் எல்லாம் வாங்கணுன்னா நிறைய செலவாகும், இதான் இதில் ஒரு 2000 தான்ப்பா இருக்குது, நீ வச்சுக்கோ, நீ எப்படியும் அதிகமாக கொடுத்தா வாங்க மாட்டேன்னு தெரியும், இதான் கொஞ்சமாக தான் இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சேரன் கொடுக்குறாரு. சரிண்ணா நானும் பல்லவனும் வெளியே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பார்த்து போப்பா நானும் கிளம்புற சைட்டுக்கு, நீ போயிட்டு வந்து ஏதோ சாப்பாடு இருக்குல்ல சாப்பிட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ கிளம்பிட்டா அப்படின்னதும் இவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க. சோழன் வந்து அங்கே வெளியே நின்றுட்டு இருக்காரு. எங்க நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சோழன் நானும் பல்லவனுமே போயிட்டு வந்துடுறோம், ஆட்டோவிலே போயிட்டு ஆட்டோவிலே வந்துடுறோம், நீங்கள் வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நம்ம நடேசனுக்கு நிலாவை பற்றின யோசனை மட்டும்தான், அவங்களுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்க முடியலையே, அந்த பொண்ணு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்ய இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நடேசன் வந்து தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. டீ கடையில் போயிட்டு உட்காந்து எப்பயுமே அவங்களுக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுவாங்க, மற்றபடி ஊரில் யாரும் நடேசனை மதிக்க மாட்டாங்க, ஸோ தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. அவர்கிட்ட எதுவும் இல்லை அடமானம் வைக்கவோ அதாவது வேற ஏதாச்சும் பண்ணவோ எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் பாண்டி கடை ஆரம்பிக்கிறதுக்காக கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நிலா வந்து அதாவது வேற வழி இல்லாமல் நடேசன் போகிறாரு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே சோழனும் அதே மாதிரி தான், பாண்டி ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்னு, கவலைப்படாதடா நான் தெரிஞ்ச இடத்துல கேட்டிருக்கேன், நான் இப்போவே போயிட்டு கடையில் கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீயும் ஏதாச்சும் ட்ரை பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்ன விட்டுட்டீங்களேடா, நானும் என் முதலாளிக்கிட்ட ஏதாச்சும் வாங்கி தரேன்டா அப்படின்னு, ஆனால் இப்போ தானே என் கடை திறப்பு விழாக்காக வாங்கிட்டு வந்தேன், திரும்பவும் எப்படின்னு அப்படின்னு, சரிடா நான் வேற எங்கேயாச்சும் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
சோழன் அப்படி பணம் கேட்க போயிட்டு இருக்கும்போது திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நிலாவுக்கு எப்படியாச்சும் வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கி கொடுத்துடணும்னு நினச்சோம். ஆனால் எங்களால் முடியல. வீடு பத்திரம் சட்டப்படி அப்பா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுமா, அதுக்கே செலவாகும்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி நாங்கள் வெளியில் எல்லாம் கடன் வாங்கி நிலாவை சேர்த்து விடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நிலாவுக்காக அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் கண்டிப்பாக வச்சுடுங்க. எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். நிலாவும் அந்த கம்பெனியில் உங்களோட சேர்ந்து முதலாளி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. திவ்யாவுமே சரி இவ்வளோ பண்ணுறீங்க நிலாவுக்காக, உண்மையிலே நீங்கள் கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பாராட்டுறாங்க. அது இருக்கட்டும் பரவாயில்ல, நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சோழன் சொன்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து திவ்யா சொல்லிடுறாங்க. ஸோ நிலாவும் அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக சேரணும் அப்படின்னு நிலா பேரை விட்டுறாதீங்க, நிலாவும் உங்க கூட சேர்ந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவா அப்படின்னு சோழனை அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு பேரையும் கொடுத்துடுறாரு. இப்போ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. சோழன் வழக்கம் போல போய் எங்க நிற்பாரு, அவருடைய ஓனர் கிட்ட தான் போய் நிற்கிறாரு. பணத்தை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. என்னடா சோழா, இப்போதானே பாண்டி கடைக்காக பணம் வாங்கிட்டு போனேன், திரும்பவும் வந்து கேட்குறேடியா, அதுவும் ₹1 ₹2 பரவாயில்லடா, என்னடா சாதாரணமாக 5 லட்ச ரூபாய் கேட்குறேன், எப்படிடா கொடுக்க முடியும் அப்படின்னு. இல்லைண்ணே ஏற்கனவே வாச்சு உங்ககிட்ட இருந்து கொடுத்த அதை கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அடைச்சிட்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை விடுண்ணே வேற எங்கேயாச்சும் வெளியில் எனக்கு வாங்கி கொடுண்ணே, வட்டிக்கு பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொன்னா கேளுடா, இப்போல்லாம் யாருடா ₹2 வட்டி ₹3 வட்டி கொடுக்குறாங்க, ₹5 ₹10 கொடுக்குறாங்கடா சோழா அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் நான் பார்த்து ஒரு கம்மியாச்சும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா சோழா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து போயிடுறாரு. இன்னொரு சைடு பாண்டி கடைக்கு போன உடனே அவரும் நடந்த விஷயங்களை பற்றி கண்ணன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன இப்போ தானே கடை ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே எப்படி அங்கங்கே கடன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் கிட்டேயும் கேட்டு பார்க்குறாங்க பாண்டி. அப்படி இப்படின்னு பாண்டியெல்லாம் அவங்க கிட்ட இவங்க கிட்டன்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 50,000 பாண்டி புரட்டிடுறாரு. சோழனுக்கு ஃபோன் பண்ணி என்னால் இவ்வளோ தண்டா முடிஞ்சிச்சு சோழா, நான் ஒரு 50,000 ரெடி பண்ணியிருக்கேன், மற்றபடி என்னால் முடியல, அப்படி இல்லைன்னா கூட நான் இன்னும் எங்கேயாச்சும் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா பாண்டி நீ அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோ, வீட்டுக்கு வரும்போது நான் வாங்கிக்கிறேன், நானும் என் ஓனர்கிட்ட வட்டிக்கு தாண்டா வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன், அவரும் கேட்கலான்னு போயிருக்காரு, எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம் கவலைப்படாதரா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இன்னொரு சைடு இங்கே போயிட்டு சேரன் வந்து சைட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காரு. அப்போது ஹனுஷ்க்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஹனுஷ்க்கு தெரிஞ்ச உடனே என்ன பையா யார்கிட்டே கேட்குறீங்க, என்கிட்ட கேட்க மாட்டீங்களா, நான் சம்பாதிச்ச புல்லாக என் வீட்டுக்கு அனுப்பினாலையோ, ஸோ என் தங்கச்சிக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அவளோட கல்யாணத்துக்கு தான் இப்போ அவசரம் இல்லையே, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன பையா என்கிட்ட ஒரு ₹1,00,000 இருக்குது வாங்கிக்கோங்க பையா அப்படின்னு சொன்னதும், என்ன அனுஷ் நீ சந்தாவுக்காக சேர்த்து வச்சுருக்க, இப்போல்லாம் நகை விலை எங்கேயோ ஏறிக்கிட்டு இருக்கு, சந்தாவுக்காக ஏதாச்சும் வாங்கி வையே, இல்லைனா நீ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகல, நீ எதுக்கு எனக்காக கொடுக்குற, நான் எங்கேயாச்சும் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பையா நீங்கள் என்கிட்டே கூட கடனாக கூட வாங்கிக்கோங்க, அப்புறம் திருப்பி கொடுப்போங்க, யார்கிட்டே கேட்டுட்ருக்கீங்க, இப்போதைக்கு கிடைக்கல, அவங்க கேட்டவங்க கிட்ட கிடைக்கிறப்போ எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, இப்போதைக்கு இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம நிலாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷும் ₹1,00,000 கொடுக்குறாரு. சோழனுக்கு ஃபோன் பண்ணி சேரன் உடனே வந்து இந்த மாதிரி பணம் அனுஷ் கொடுத்தாரு, ₹1,00,000 இருக்கிறா சோழா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் தான், பாண்டி ஒரு 50,000 ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னால் எப்படியும் ₹1,50,000 ரெடி, நான் இன்னும் ₹3,00,000 எப்படி நான் கேட்டிருக்கேனே, எனக்கும் பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரிடா சோழா எப்படியாச்சும் நிலாவை அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக்கிடணும், நிலா நம்ம வீட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லவும், சரி நான் கேட்டுட்டு பண்ணுறேன், நீங்கள் பணத்தை வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே நடேசன் அவர் அமைதியாக இருப்பாரா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்டு அவர் ஒரு ₹1,50,000 வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படியோ அவரால் பெரிய தலை, அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ₹1,50,000 கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போது நீ அதை வாங்கிட்டு வந்து உடனே இங்கே வீட்டில் வந்து வச்சிருக்காரு அவரு. இன்னொரு சைடு வந்து சோழன் வந்து அங்கே பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே அவருடைய ஓனர் கேட்டதில் சோடா நான் வட்டிக்கு ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், வாடா நான் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே ஒரு சிக்கல். ஸோ வட்டிக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா ஏதாச்சும் வச்சு தான் கொடுக்கணும், இல்லை எனக்கு நம்பிக்கை தர மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவும் வச்சு கொடுக்குற அளவுக்கு வண்டி கூட சொந்தம் கிடையாது, அதையும் அடமான வைக்க எதுவுமே கிடையாது, யோசிக்கிறாரு. அதான் நான் இருக்கல என்னை நம்பி கொடுங்க, அவன் கொடுத்துருவான் சொன்ன மாதிரி அப்படின்னு அவருடைய ஓனர் வந்து கேட்குறாரு, சோழனுடைய ஓனர். அப்போ நீங்கள் ஷூரிட்டிக்காக எழுத்து போடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அண்ணே ப்ளீஸ் நான் எனக்காக போடுனேன் அப்படின்னு சொல்லவும், சோழா உன்னை நம்பி தானே கையெழுத்து போடுறேன், அதுவும் உன் ஒய்ஃப்காகன்னு சொல்கிற, ஏற்கனவே உனக்கும் ஒய்ஃப்க்கும் இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கணும், நானும் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக பணத்தை திருப்பி கொடுத்துடணும்டா அப்படின்னு சொல்லவும், ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நான்
கட்டிடுவேண்ணே, மாதம் தானே வட்டி கட்டிடுறேன், அசல் வரலைன்னா கூட நான் கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே அப்படின்னு சொன்னதும் அங்கே ஒரு 2 லட்ச ரூபாய் வாங்குறதுக்காக சோழன் வந்து இவர் வந்து சைன் போட்டுட்ருக்காரு. பணத்தையும் வாங்கிக்கிறாரு. எப்படி வட்டியை பிடிச்சிட்டு கொடுக்கவா அப்படியே மொத்தமாக கொடுக்கவான்னா, ஆனால் எனக்கு வட்டியெல்லாம் பிடிக்காம மொத்தமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், சரி வட்டி மேலே போட்டு தரேன் அப்படின்னு வட்டியும் மேலே போட்டு அவர் வந்து அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு 2 லட்ச ரூபாய் போட்டுட்டேனே, நீ 1 லட்சம் 3 லட்சம் வச்சா பாண்டி ஒரு 50,000 3 லட்சமாக ஆச்சுண்ணே, இன்னும் 1.5 லட்சம் தானே நம்ம புரட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்லலாம் இன்னும் 1.5 லட்சம் குறையுதா, சரிடா நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்க நடேசன் வந்துகிட்டு, ஏய் இதுடா இதுல 1.5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. இதை வாங்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கு நம்ம சோழனுக்கு. என்ன இது எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்னடா நான் எங்கேயோ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், இதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்லை வேற எங்கேயாச்சும் எங்களை சிக்கலில் மாட்டி விட்டுற மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீங்க யாரும் கட்ட தேவையில்லை, நானே கட்டிக்கிறேன், பிடிங்கடா, என் மருமகளுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் படத்தை கொடுக்குறாரு. அப்போ என்னடா ஆச்சு சோழா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா வேண்டாண்ணா பணம்லாம் இங்கே ரெடி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா சொல்லா இன்னும் 10வது இருக்குல்ல அப்படின்னு. இல்லைண்ணா அவர் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு, மொத்தமாக சேர்த்து 5 லட்ச ரூபாய் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லவும், சரிடா சோலா நான் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், சரி நம்ம வந்த உடனே நிலா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. சரிண்ணா என்னடா நிலா வெளியில் போடவும் பல்லவனும் நிலாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு. இல்லைண்ணா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சோலா நீ பத்திரமா வீட்டில் வை, நைட்டுக்கா நிலா கிட்ட பேசி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிண்ணா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பத்திரமா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறாங்க. இங்க இன்னொரு சைடு வந்து போயிட்டு நிலாவும் சோழனும் அதாவது பல்லவனும் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இப்படி என்னென்ன பாத்திரம் வேண்டுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. கூடவே கொஞ்சம் மசாலா ஐட்டமும் சமைக்கிறதுக்காக மேகி இந்த மாதிரி ஐட்டங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. பல்லவன் உனக்கு எதோ வேணுமாடா வாங்கிக்கூடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ நான் என்ன சின்ன குழந்தைய எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. சரிடா சாக்லேட்டாச்சும் வாங்கிக்கலாம், போகும்போது 2 பேரும் சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு. என்ன பல்லவா நடந்தே போகலாமா அப்படின்னு. அண்ணி இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு எப்படியும் நடந்து போகிறது, வரும்போது நடந்து வந்தால் கூட ஆயிருக்கும், ஆட்டோவில் வந்துட்டோம், போகும்போது ஆட்டோ இருந்தால் தானே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கை வலிக்கும், நீ வேண்டாம் நம்ம ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. சரி பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் பொருள் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படியே குக்கர் வந்து பல்லவா இது போதுமா இன்னும் பெருசு வாங்கிக்கலாமா அப்படின்னு. இல்லை நீ நம்ம 5 பேர் தானே இது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா பல்லவா 6 பேர் இல்லை அப்படின்னு. அப்படின்னா கூட இது ஓகே தான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதுவே ஓகே, எதுக்கும் சின்ன சைஸாக இந்த பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வேக வைக்க, பொரியல் கூட்டு வைக்க சின்ன ஒன்று வாங்கிக்கலாம்டா அப்படின்னு 2 குக்கர் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு பில் போட்டுறாங்க. பில் போட்டால் 3000க்கு மேலே ஆகுது. பில்லையும் நிலா பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே வாணிதி அமைதியாக இருப்பாங்களா, வழக்கம் போல் அவங்களுடைய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாண்டிக்கு கால் பண்ணி அண்ணா என்னை அப்படி பேசுறாரு, நீ அமைதியாகவே இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே நீ இல்லை நான் உங்ககிட்ட பேசிருக்க கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வழக்கம் போல் சண்டை போடுறாங்க. ஏன் ஏதோ புரியாமல் சொல்லிட்டா, நீ கொஞ்சம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை உன் மனசில் அந்த மாதிரி என்ன இல்லாமையா நீ அப்படிலாம் சொல்லியிருப்பா அப்படின்னு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இங்கே பாருடி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி புரிய வச்சாலும் உனக்கு சத்தியமாக புரியவே புரியாது. அவன் சொல்கிறது அந்த மாதிரி தானே நீ நடந்துக்கிற. நானும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்கள் வீட்டில் அவங்களுக்காக பண்ணுறதெல்லாம் நீ ஏன் சொல்லி காட்டிட்டு இருக்க. பாரு நீ அந்த வீட்டுக்கு மருமக, நீ அந்த வீட்டுக்கு வந்தாலே உனக்கு ஒரு தேவை வந்தாலும் எல்லாரும் அதை தான் செய்வாங்க. என்னமோ நீ அவங்களுக்கு மட்டும் தனியாக செய்கிற மாதிரி இப்போவே இந்த அளவுக்கு புறாமல் பிடிக்கிற. இங்கே பாரு குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆசை எங்களுக்கு. நீ இந்த மாதிரிலாம் பேசாத. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் வீடாகவே இருக்கு. நீ தேவையில்லாமல் அவங்க மேலே குறை சொல்லாத. அன்னைக்கு என்னமோ அவங்கள போய் ஹாஸ்டலில் தங்கி சொல்லுன்ற, இன்னைக்கு என்னமோ அவங்களுக்காக பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னதும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. உன்னால் அந்த வீட்டை கூட அடமானம் வைக்கவே முடியாமல் போடுச்சு. நீ என்ன நேரத்தில் தான் பேசினியோ தெரியல. அந்த வீட்டை பத்திரத்தை வச்சுட்டு பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், ஓ நீங்கள் பணம் வச்சு அதாவது பேங்க்ல பத்திரத்தை வச்சு கொடுக்க முடியாது போனதுக்கு நான் காரணமா என்ன? அப்போது நான் நடுவில் உங்களுக்கு குறுக்க நந்தி மாதிரி வந்துட்டேன்னா நான் வாய் வச்சதுனால தான் உங்களுக்கு பணம் கிடைக்கலையா அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. ஏன்டி இப்படி புரியாமல் பேசுகிறேன். இங்கப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நம்ம பண்ணிக்கிட்டு கூட இந்த வீட்டில் தான் சந்தோஷமாக வாழ்வோம், தனித்தனியாலாம் எங்கே பிரிஞ்செல்லாம் போக மாட்டோம், அவங்களும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அப்படியே உனக்கு பிரச்சனை வந்து என்னை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு மட்டும் நீ இப்போத்துலேருந்தே நினைக்கவே நினைக்காத. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் நீ சொன்னால் கோவப்படவும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். இங்கே பாரு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, என்ன சண்டை வந்தாலும் சரி, நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். ஒரே வீட்டில் இருந்து கூட நாங்கள் சண்டையை சமாதானப்படுத்துவோமே தவிர வேறு வீட்டுக்கு போகவே மாட்டோம். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, கூட்டு குடும்பமாக தான் வாழணும் அப்படின்னாலும் சொல்லவும், அது எப்படி
படுக்கிறதுக்கு ரூம் இல்லைன்னு சொல்கிற, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்தன போயிடலான்னாலும் வேண்டான்னு சொல்கிற, அப்புறம் நம்ம 2 பேரும் எங்கே பாண்டி தூங்குவோம்? ஹால்லையா? உங்கள் தம்பிங்க கூடவா, உன் அண்ணனுங்க கூடவா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஏன்டி இவ்வளோ சீப்பாக பேசுகிற அப்படின்னு. வேறு எங்கே பாண்டி படுக்க முடியும்? நீங்கள் என்ன மொட்டை மாடி டெரஸாக கட்டி வச்சுருக்கீங்க, மொட்டை மாடியில் போய் படுத்துக்கலான்றதுக்கு கூட அதுவே ஓட்டு வீடு தானே, என்ன பேசுகிற நீ பாண்டி அப்படின்னு. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியாக இரேண்டி, ஏன் அண்ணன் நீ கல்யாணம் ஆகி வந்தால் எங்கே இருப்ப என்ன எதுன்னு அண்ணனுக்கு தெரியாதா? அண்ணன் ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணாதா? நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க வானதி, சரியில்லை நீ பேசுகிறது கொஞ்சம் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏன் ஒன்று படுத்து எடுக்கிறான்னு தெரியல அப்படின்னு. என்ன ஆச்சு, வழக்கம் போலியா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்குறாரு. இவ முடியலடா, சோழன் சொன்ன மாதிரி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை வேண்டான்னு சொல்கிறதா ஒன்றும் புரியல, ரொம்ப படுத்து எடுக்கிறா. அவள் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு இப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இப்படி மாற்றி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வீடு நான் சரியாக போயிடும் அப்படின்னு. என்னடா நானும் இப்படி தான் இவ்வளோ நாளாக நான் நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன், சரியாயிடும்னு, ஆனால் எதுவுமே சரியான மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு நீ கடையை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடு, நான் வந்து கிளம்புறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உடனே கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு. இன்னொரு சைடு இங்கே வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் பல்லவனும் நிலாவும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா பல்லவன் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. நிலாவுமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஸோ அவங்க முன்னாடி வேலை செஞ்சாங்க இல்லையா, ராகவ் வந்து கால் பண்ணுறாங்க அவங்களோட பாஸு. நிலாவுக்கு நாம் தான் கம்பெனியை விட்டு வந்துட்டோம்ல, இப்போவும் எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு ஒரே கடுப்பு கோவமாக இருக்காரு. நம்பரை பிளாக் பண்ணணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கட் பண்ணி விடுறாங்க. ஃபோன் எடுக்கிறது கிடையாது, திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அட்டன் பண்ணவும் சரி என்னதான் சொல்கிறாரு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைங்களா என்ன பண்ணுற, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு. என்ன நிலா ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் எப்படி உங்களுக்கு கேட்கணும் அதே மாதிரி நீங்களும் ரிப்பீட்டடாக கேட்கணும், அதை விட்டுட்டு ஏன் ஃபோன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறியே அப்படின்னமோ ராகவ் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு, தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுதும். ஒன்றும் இல்லை ஏதோ வேறு கம்பெனிக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனியே, அதான் என்னாச்சு ஜாப்லாம் ஓகேவா, என்ன எதுன்னு கேட்கலான்னு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னுடைய விருப்பம், அதாவது அது என்னுடைய வேலை, எனக்கு கிடைச்சிச்சு கிடைக்கல அது என்னோட விருப்பம், நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இல்லை நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா, ஏன் கேட்குற உரிமை எனக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறதும் இவ்வளோ சீப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி முதல்ல பிளாக் பண்ணணும் அப்படின்னு நம்பரை பிளாக் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேலே ஃபோனை வந்து வச்சுட்டு நிலா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. உள்ளே போய் உட்காந்து டென்ஷனாக இருக்காங்க. பாண்டி வந்துடுறாரு. வண்டி வந்துச்சுன்னு உடனே நிலா எழுந்திரிச்சு வராங்க. வாங்க பாண்டி தண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு. இருங்க பாண்டி கொண்டு வர, வெயிலில் வந்திருக்கீங்க அப்படின்னு நிலா தண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அக்கறையாக யார் இருப்பாங்க, நிலா அந்த அளவுக்கு இந்த வீட்டு மேலே கேரிங்காக இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், தண்ணி கொடுத்தன போகணும் அப்படின்னு எல்லாம் நினச்சா ஸோ பாண்டிக்கு கோவம் வருமா வராதா, அதனால ஸோ இந்த விஷயத்தை பற்றி அண்ணங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஆயிடுறாரு. நிலாவும் தண்ணி கொண்டு வந்து குடிச்சதும் குடிச்சிட்டு இருக்காங்க. சோழன் வீட்டுக்கு வந்தவர் ஒரு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு வீட்டுக்கு வராரு. சேரனும் வேலையை முடிச்சுட்டு வராங்க. வந்த உடனே ஏன்டா நீ இப்படி இருக்க, திரும்பவும் சண்டையா அப்படின்னு சோழன் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதடா பணம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்டயே கொடுக்குறாங்க. கொடுடா அப்படின்னு. சோழா இந்தா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பணத்தை கொடுக்குறாங்க. என்ன ஆளாளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் இது படி நான் வரேன் அப்படின்னு சோழன் உள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. பணத்தை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஆனால் நீயும் கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழா கஷ்டப்பட்டு நிலாக்காக அங்கேயும் கடன் வாங்கினது நீ எல்லாரோட நீ தான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்க, கொடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கட்டும் பரவாயில்ல நீயே கொடுணும் அப்படின்னு. ஆமாம் என்னது இது அப்படின்னு நிலா கேட்குறாங்க. என்னங்க பார்த்தா தெரியலையா, உங்களுக்காக பணம் தாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு. நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டா நாங்கள் அப்படியே விட்டுருவோமா, அதோ அவர் 1.5 லட்ச ரூபா, பாண்டி அவனால் முடிஞ்ச அளவுக்கு 50,000 ரூபாய், அண்ணன் 1 லட்ச ரூபாய், அதுவும் அனுஷ் கொடுத்துருக்காரு உங்களுக்காக. ஸோ நான் வெளியில் தெரிஞ்ச இடத்துல 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மொத்தம் இதில் 5 லட்சம் இருக்குது, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிக்கோங்க. எங்ககிட்ட நாங்கள் எதுவுமே சேர்த்து வைக்கிறது இல்லைங்க, எங்ககிட்ட பணம்னு எதுவுமே இருக்காது. இப்படி ஏதாச்சும் தேவை இருந்தால் அங்கங்கே வாங்கிப்போம், அதுக்கப்புறம் சம்பாதிச்சு அதை கொடுத்து கழிச்சிடுவோம். இதோ பாண்டிக்கு வாங்கணும் கொடுத்து கழிச்சிட்டோம், இப்போ உங்களுக்குன்னு உடனே வாங்கியிருக்கோம், திரும்பவும் சம்பாதிச்சு எல்லாரும் கொடுத்து கழிச்சிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் வாங்கின கடனுக்கு நானே பொறுப்பு, நானே கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு.
அப்போதான் பாண்டி இருந்துகிட்டு, யாராச்சும் உங்ககிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்களா, உன்னை கட்ட சொன்னாங்கடாலா, அதெல்லாம் ஒன்றும் வேலை, அவங்க எப்படி எனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்லிடுறாரு. சேரனும் அதே மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் வேலைடா சோலா, நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன சொல்லுடா, உனக்கும் நான் அப்பப்போ பணம் கொடுக்குறேன், நீயும் கொடுத்துருவேன் அப்படின்னு. இல்லைன்னா பரவாயில்ல, நான் அதை வண்டி ஓட்டி அப்படியே எப்படியாச்சும் கழிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவங்க வாங்கின கடனையும் அவங்களே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஸோ அழுகவும் செஞ்சிடுறாங்க. எதுக்குப்பா அழுகிற, வாங்கிக்கோப்பா, நீ நினச்ச மாதிரி கம்பெனிக்கு முதலாளி ஆகப்பா, நீ ஒரு முதலாளியாக இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம், அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நீ நிற்கக்கூடாது, பிரச்சனை உனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக நிலா அழுதுகிட்டே அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. இதை வச்சு நீங்கள் முதலாளி ஆகுங்க அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பல்லவனும் வந்து நின்று அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நடேசன் கூட வெளியே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏம்மா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு அப்படி கண் கலங்குற, வாங்கிக்கோமா பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. என்னம்மா இங்கே எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல 3வது மனுஷன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்பங்க திவ்யா கிட்ட பேசி இந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படியாச்சும் கம்பெனிக்கு முதலாளி ஆயிடுங்க அப்படின்னு சொன்னதும், திவ்யா எனக்கு பல டைம் கால் பண்ணிகிட்டே இருந்தா, நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஃபோனே எடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், முதல்ல போய் ஃபோன் எடுத்து பேசுங்க, இந்த பணத்தை போயிட்டு உள்ள பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எனக்காக நீங்க பணம் கொடுத்தது சந்தோஷம், இந்த பணத்தை நீங்களே உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்க, நான் வேணுன்றப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களே கொடுப்பீங்க அப்படின்னதும் ஸோ பீரோவிலே எடுத்துட்டு போய் சோழன் பணத்தை வச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, எப்படி வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.